புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவரை சுற்றி திறந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்னிப்பெண் வயிற்றிலே உங்களுக்காக எனக்காக ஒரு பாலகனாக பிறந்தார். இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, உங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டு, உங்க வியாதியிலிருந்து நீங்க விடுதலை பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காக பிறந்தார். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் வாழ்ந்த 3 நாட்கள் 30 வருஷம் இயேசு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் பெற்று அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்ட பின்பு 3 வருடம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சுற்றி தெரிந்தார். எதற்காக? வியாதியில் உள்ள மக்களை சுகமாக்குவதற்காக, நோயில் உள்ள மக்களை சுகமாக்குவதற்காக. பிசாசின் பிடியில் அடிமைத்தனத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இயேசுவை கண்ட பொழுது பிசாசுகள் அலறி ஓடினது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எந்த வியாதி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பல வருட பிரச்சனையா இருக்கலாம், பல வருட வியாதியா இருக்கலாம், பல வருட நோயா இருக்கலாம், பல வருட கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தரித்திரமா இருக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும், எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும், எப்படிப்பட்ட நோயிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சுகத்தை பெறுவதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மழை போல பிரச்சனை இருக்கலாம், மழை போல வியாதி இருக்கலாம். சிலருக்கு தொடர்ச்சியாக பரம்பரையாக சில வியாதிகள் சிலரை தாக்கி கொண்டிருக்கலாம். அது பரம்பரை வியாதியோ அல்லது முடக்குவாதமோ அல்லது கிட்னி ஃபெயிலியரோ, என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கும்படி நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன இடங்கள்லாம் சுகம் கிடைத்தது, பிசாசுகள் ஓடினது, இயேசு அற்புதம் செய்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தர நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நாம் இன்றைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சுகமாக்க வேண்டும் என்றால் முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீங்க பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க முடியாது. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் என்றால் தேவனால் முடியாத காரியம் ஒண்ணு கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொன்னார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நாளைக்கு விடுதலை தருகிறவர் அல்ல, அவர் அடுத்த மாதம் விடுதலை தருகிறவர் அல்ல. டுடே, இன்று இயேசு உங்க வாழ்க்கையில விடுதலை தரும்படி இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும், எப்படிப்பட்ட தரித்திரமா இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்து ஒரு படி கால் வைத்தால் போதும், கர்த்தர் அடுத்த மிராக்கிள் உங்களுக்கு அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. சுமித் வில்கின்சன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் என்ற முதல் படியில கால் வச்சா போதும், அதுக்கடுத்து அநேக படிகளுக்கு இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு சென்று விடுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் அசையாமல் அவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார், இவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார் அல்ல, இன்றைக்கு எனக்கு இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு நீங்க தேவ வார்த்தை கவனிக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் கவனித்தால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் விசுவாசியுங்கள், அப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், ஜெபியுங்கள், அப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தர முடியும்? சுகத்தை தர முடியும். இதைத்தான் நாம் இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். முதலாவதாக வாசிங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. வாசிங்கள் பார்க்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவானா? இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வியாதிக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம். பாவம் இந்த உலகத்துல ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாவத்துல வாழ்கிற ஒரு மனிதனால சுகமாய் வாழ முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வெளிப்படையா சிலர் பாவம் செய்யறாங்க, அதுதான் நிறைய பேருக்கு தெரியுது. சிகரெட் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, சண்டை போடுறது, இப்படிப்பட்ட பாவங்கள் தான் நிறைய பேருக்கு வெளியே தெரியுது. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில ரகசிய பாவம் இருக்குது. அந்த ரகசிய பாவத்துல நிறைய பேர் இன்னைக்கு சிக்குண்டு கிடக்கிறார்கள். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா சிந்தனை மண்டலத்துல பாவத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருடைய சிந்தனையில பரிசுத்தம் கிடையாது. சிந்தனையில பாத்தீங்கன்னா ரகசிய இச்சைகள், ரகசிய பாவங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படுது. ஆனா அந்த பாவங்களை வாழ்கிற நீங்கள் உங்கள் எண்ணத்தினால் செய்கிற பாவங்கள், உங்களுக்கு காணப்படுகிற ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் இயேசுகிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டு அதை நாம் விட்டுவிட தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஜெயத்தை தாரும் என்று கேட்டேன். என் தானியேலை போல நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு அந்த குறிப்பிட்ட காரியத்துல ஜெயத்தை தர நான் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா தீர்மானம் எடுக்க வேண்டியது உன் டியூட்டி, கிருபை தர வேண்டியது என் டியூட்டி அப்படின்னாரு. அல்லேலூயா. நீங்க தீர்மானம் எடுத்தாதான் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்துக்கு இந்த பாவம் தூண்டுற செயல் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து, ஏசப்பா நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இதை செய்யாம இருக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யும் தாரும்னு கேட்டா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்வில் இருக்கிற எல்லா பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாவத்தினால உங்க ஆவியில சமாதானம் இல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. என்ன இல்லைங்க? ரட்சிப்பின் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க. ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் காணப்பட்டது, சமாதானம் காணப்பட்டது. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேங்கிற போர்வையில உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறது. தாவீது ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருந்தான். ஆனா அவன் பாவம் செய்த பொழுது எதை இழந்ததான் தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டான். எப்பொழுது கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தார்? சங்கீதம் 51ல ஆண்டவரிடத்துல பாவங்களை அறிக்கைறான் பாருங்க. வாசிகள் பார்க்கலாம். சங்கீதம் 51 1 2 3 வசனங்களை வாசிகள் பார்க்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும்? சுத்திகரியும். என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை என்ன செய்யும்? சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக என்ன செய்து இருக்குது. இந்த தாவீது பாத்தீங்கன்னா அடுத்த மனைவி எடுத்துக்கிட்டான். அடுத்த மனைவி எடுத்தது மட்டுமல்ல, அடுத்தவனை கொலையும் பண்ணியாச்சு. 2 பாவம் செய்யறாரு. ஒண்ணு அடுத்த மனைவி இச்சித்து எடுத்தது, இது ரகசிய பாவம். இன்னொன்னு ரகசியமாவே அந்த நபரை கொலை செஞ்சாரு. என்ன பண்ணிட்டாரு? இது கொலை செஞ்சதுனால 2 வருஷம் பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைங்க, ஆவியில சுகமே இல்ல, ஆத்துமால சமாதானம் இல்ல, சரீரத்துல சுகம் இல்ல. நல்லா கவனிச்சுக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ரகசிய இச்சை எண்ணங்களினால் நீ கட்டப்பட்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அன்றைக்கு இருக்கிற யூதர்களை பார்த்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ல இருந்து பாருங்க. யோவான் 8:32ல இருந்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருந்ததில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அடுத்து இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் எதுக்கு அடிமையா இருக்கிறானா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் சுகமாக்க முடியல. ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்து மட்டும் உங்கள் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவரிடத்தில் உங்கள் பாவங்களை நீங்க என்ன செய்யணும்?
அறிக்கை பண்ணி அதை விட்டு விட வேண்டும். என்ன செய்யுங்க? நான் இன்னைக்கு அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு பலபடிக்கு திரும்ப பாவம் செய்வேன் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? உதவி செய்ய முடியாது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்து ரத்த பாவத்தை கழுவுகிறது, ஆனா திரும்ப அந்த பாவத்தை பார்க்கும்போது நான் விழுந்து விடுகிறேனே, நான் விழுந்து எந்திக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியே ரொட்டேஷனா போய்கிட்டு இருக்குது, நான் அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேனே. ஒருவேளை நீங்க பவுல் அப்போஸ்தலனை போல கதறி கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தீர்மானம் எடுத்து எது உன்னை பாவம் செய்ய தூண்டுதோ அதை நான் பார்க்க மாட்டேன், அந்த இடத்துக்கு போக மாட்டேன், அந்த இடத்தை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட உண்மையா உன் பாவத்தை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன், நான் தீர்மானம் எடுக்கிறேன், எனக்கு கிருபை தாரோ அப்படின்னு நீங்க உண்மையா ஜெபம் பண்ணா இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற யூதர்களை பார்த்து சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க எதுக்குமே அடிமையா இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், எப்ப நீ பாவம் செய்யற, நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறா, பாவம் செய்கிறவன் எவனும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அடிமையானவன் என்றைக்கு வீட்டில்னா தேவனுடைய பிரசன்ஸ் உணர முடியாது. எதை உணர முடியாது? தேவ பிரசன்ஸ் உணர முடியாது. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே அப்படின்னா உண்மையாகவே என்ன செய்வீங்க? நீங்க இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ரகசிய பாவத்துல சிக்கி இருந்தீங்கன்னா, இந்த கூட்டத்தின் முடிவில் ஆண்டவர்கிட்ட உண்மையா ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தில் அடிமைத்தன நுகத்திலிருந்து கர்த்தர் என்ன தர விரும்புகிறார்? விடுதலை தர விரும்புகிறார். இந்த சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதம் 51ல உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பி எனக்கு தந்து, எத்தனை வசனம்? 12 வசனம் வாசிங்க பார்க்கலாம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா உற்சாகமா இருக்க மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? வெளியிடங்கள்ல உற்சாகமா இருக்கிறது போல நடிப்பாங்க, ஆனா பிராக்டிகல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு காரியத்தை ஃப்ரீயா என்ன செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அப்படி சோர்வா செய்வாங்க. அவங்கள ஒரு காரியத்தை செய்ய சொன்னா அவங்களால உற்சாகமா செய்ய முடியாது. சிலர் தேவ சமூகத்துக்கே வர மாட்டாங்க. சிலர் ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் உனக்கும் தேவனுக்கு நடுவாக என்ன செய்யுது? தடைக்கலா இருக்கிறது. அந்த பாவத்தினாலதான் கர்த்தர் உன்னை சுகமாக்க முடியல. ஏசாயா 59 அதிகாரம் 1-2 ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக என்னத்தை உண்டாக்குதுங்க? ஏன் இன்னைக்கு உங்களால ஜெபம் பண்ண முடியல? சிலர் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சொன்னா கண்ணை பாத்தீங்கன்னா அப்படியே படக்கு திறப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவங்களால ஜெபம் பண்ண 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னா அவங்களுக்கு பெரிய மலை போல தெரியும். ஆனா வேலை பார்க்க சொல்லுங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க. பாத்திருக்கீங்களா? சிஸ்டத்துல உட்கார சொல்லுங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல உட்கார சொல்லுங்க, நெட்ல உட்கார சொல்லுங்க, ஐயாவுக்கு தூக்கமே என்ன செய்யாது, வராது. அவ்வளவு உற்சாகமாயிருவாங்க. எப்படி உற்சாகமாயிருவாங்க? ஆனா ஜெபம் பண்ண சொல்லுங்க, பைபிள் வாசிக்க சொல்லுங்க, கர்த்தரோடு நடக்க சொல்லுங்க, அவங்களால முடியவே. காரணம் என்ன? ஏதோ ஒரு பாவம் உன் வாழ்க்கையில உனக்கும் தேவனுக்கு இடையில என்னத்தை கொண்டு வர தெரியுமா? பிரிவினை கொண்டு வருது. குறிப்பா உன் வாழ்க்கையில காணப்படுகிற தவறான இச்சையான எண்ணங்கள், தவறான பார்வைகள், தவறான பேச்சுகள். உன்னை பத்தி சிந்திக்கிறது, மற்றவங்களை பத்தி அக்கிரமா சிந்திக்கிறது. சங்கீதம் 66ல 18, 19, 20 சொல்லுகிறார் சங்கீதக்காரர், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். மெய்யா தேவன் எனக்கு செவி கொடுத்தார். தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த சங்கீதக்காரன் சொல்றான். ஆனா இந்த சங்கீதத்தை எழுதுனது தாவீது அல்ல. ஆனா அந்த சங்கீதத்தின்படியே தாவீதுக்கு நடந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில அக்கிரம சிந்தை. உன் வாழ்க்கையில அக்கிரம சிந்தை இருக்குதா? மற்றவங்க நல்லா இருக்க கூடாது, மற்றவங்க கெட்டு போகணும், மற்றவங்க பிள்ளைங்க நம்மளை காட்டிலும் மோசமா போகணும் அப்படின்னு அக்கிரம சிந்தை இருக்குன்னா அது ஒரு பாவம். இங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியே தான் பார்க்க சிரிக்கிறாங்க. மற்றவங்க நல்லா இருந்தா நிறைய பேருக்கு பிடிக்காது. பார்த்திருக்கீங்களா? இது பாவம்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சிலருக்குள்ள வன்கண் பொறாமை இருக்குது. நம்மளை காட்டு நல்லா இருக்காங்களே, நம்மளை காட்டு நல்லா வீட்டுல வாழ்றாங்களே, வன்கண் பொறாமை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்குது. மற்றவங்களை பார்த்து பொறாமை படுறோம் அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இல்லாத நினைச்சு கண்ணீர் விடுறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? வன்கண் பொறாமை இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு போய் நேரம் நல்லா தான் பேசுவீங்க, அடுத்துட்டு போய் அங்க தனியா உட்கார்ந்து அழுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா?
வன்கண் பொறாமை. என்னதுங்க? நான் உங்களை போல இல்லையே, நான் ஜெபம் பண்ண தானே செய்யறேன், நான் இப்படி தானே இருக்கிறேன்னு. இதனால நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவங்களை என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேட்டு விட்டு விடுங்க. அல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கும் போது அவங்க நல்லா இருக்காங்கன்னா சந்தோஷப்படணும். அவங்கள போல நம்ம ஆசீர்வாதமா இருக்குன்னு ஏசப்பட கேட்கறதுல தப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? வெக்ஸ் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? என்ன ஆகக்கூடாது சொல்லுங்க. நீங்க வெக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நிறைய பேர் கிருபை இழந்து போறாங்க. நிறைய பேர் கிருபை இழக்கிற காரணம் என்ன தெரியுமா? உன் வீணான சிந்தனை, உங்களுடைய அக்கிரம சிந்தை. அதனால ரெண்டு காரியம் நடக்குது. ஒண்ணு கிருபை இழப்பீங்க, ரெண்டு ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஏன் உன்னால ஜெபிக்க முடியல, ஏன் தேவனை ஆராதிக்க முடியல? உன் உள்ளத்துல இருக்கிற அக்கிரம சிந்தை. உன் உள்ளத்துல இருக்கிற 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடி கொண்டிருப்பார். அப்பொழுது மீகாள் அவனை தன் இருதயத்தில் அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன் இருதயத்துல, நிறைய பேர் வாயில நல்லத பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல அவமதிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? நம்மளை காட்டி இவங்க உயர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? நம்மளை காட்டி ஒருத்தவங்க உயர்ந்தா சந்தோஷப்படணும், நம்மளும் அது போல உயரணும்னு விருப்பம் தப்பே கிடையாது. அல்லேலூயா. எனக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா வேணும்னு கேட்கறது தப்பே கிடையாது. சரிதானா? ஆனா நீங்க வெக்ஸ் ஆகுறீங்க, நீங்க அழுகுறீங்க, உங்களுக்குள்ள புலம்பல் வருது அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? வன்கண் பொறாமை என்ற பாவம் இருக்குது. இந்த பாவம் இருந்தா கர்த்தரை சுகமாக்க ஆவியில சமாதானம் இருக்காது. உங்களால விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஏன்? உங்க வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகமே கொடுக்கிற பிரகாரத்தின்படி அல்ல. உலகம் யார் எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் அதை காட்டிலும் விலையேற பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு நம்ம உள்ளத்தில் தருவார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களே, உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? உங்க வாழ்க்கையில விடுதலை இருக்குதா? விடுதலையோட கர்த்தரை ஆராதிக்க முடியுதா? இல்ல அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய அக்கிரம சிந்தனைகளை என்ன செய்யும்? மன்னியும் என்று ஆண்டவர் இடத்துல கேளுங்க. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போமாக. ஜோசுவா chapter 7 verse 11-12. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. பாருங்க, 3 காரியம் செய்தாங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாவம் செய்தார்கள், கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததுன்னா ஏமாத்துறது. வஞ்சிக்கிறது நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை கொடுக்கிறோமா? நிறைய பேர் தசம பாகம் எடுத்தா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் வருது. எவ்வளவு நேரம் வருது? 2.5 மணி நேரம் ஜெபத்தில் வேத வாசிப்படி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க ஏமாத்துறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? தேவனை ஏமாத்துறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? தேவனை ஏமாத்துறீங்க. ஆனா எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்க 2.5 மணி நேரம்? நிறைய பேருக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாவே பெருசா தெரியுது. இதுதான் வஞ்சிக்கிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல. சிலர் கர்த்தருக்கு தசம பாகம் காணிக்க கொடுக்கிறது இல்ல. தசம பாகம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு இதெல்லாம் நீங்க வஞ்சிப்பீர்கள் என்றால் கர்த்தர் ஆசை. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், எரிகோ பட்டணத்தை பிடிக்க போறப்பா அங்க இருக்கிறதான எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது, அதை இச்சிக்க கூடாது, அதை எடுத்துக்கொள்ள கூடாது, அது சாபத்தீடான பொருள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா இந்த ஆகான்னு சொல்லக்கூடிய மனிதன் என்ன செஞ்சான் தெரியுமா? அங்க இருக்கிற பொருளை என்ன செய்தான்? தந்திரமாக, யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். சாபத்தீடான பொருளை எடுத்துக்கொண்டான், களவு செய்தான். என்ன செய்தாங்க? களவு செய்தான். நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்குரிய பொருளை நீங்க அபகரித்துக் கொண்டால் நீங்க திருடர்கள் அர்த்தம். மற்றவங்களுடைய பொருள், அவங்களுக்குரிய உரிமை சொத்தை நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த சொத்துன்னு வரும்பொழுது எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு?
நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துட்டேன். சொத்துன்னு வரும்போது நம்ம ஆட்கள் ஏமாத்துறது கில்லாடிகளாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, நீங்க அதை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார். இந்த இடத்துல ஒரு நபர் சொத்து பிரச்சனைனால நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க, விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய பங்கை கிளீனா தருவேன்னு சொல்றாரு. நீங்க அதை விட்டுட்டு போராடுனீங்க அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. எழுதிச்சுக்கோங்க. சரிதானா? சோத்திரம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். இங்க பாருங்க, இவங்க அதை செய்தது மட்டுமல்ல. 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னும் பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை ஈச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் என்ன செய்தான் பாருங்க. அந்த ஆகான் செய்ததுனால என்னங்க நடந்தது? ஆண்டவர் 12ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட தேவ பிள்ளையே. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வீட்டுல பாத்தீங்கன்னா விக்கிரகத்துக்குரிய பொருட்களே இருக்குது. சிலர் சோசியம் பார்த்து, அதாவது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த சோசியம் பார்த்து அந்த புத்தகத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஜாதக புத்தகத்தை வச்சிருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னா விக்கிரக படங்களை வச்சிருக்காங்க. சிலர் இயேசுவையே விக்கிரகமா மாத்தி இயேசு படத்தை என்ன செய்யறாங்க, வச்சிருக்காங்க. இயேசுக்கு போய் மெழுகுவத்தில என்ன செய்யறாங்க, பொறுத்துறாங்க. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? விக்கிரக ஆராதனை. அதுல இன்னைக்கு பொங்கல் டே. இன்னைக்கு பொங்கல் டே அன்னைக்கு நம்ம ஆட்கள் பொங்கல் வச்சு என்ன செய்யறாங்க? பொங்கல் டே அன்னைக்கு மக்கள் ஏன் பொங்கல் வச்சு கொண்டாடுறான்? சூரிய நமஸ்காரம் என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க. அதோடைய நோக்கம் என்ன? அதோடைய பர்பஸ் என்னங்க? சூரியனை வணங்குறான். நீங்க அதுக்கு கஞ்சாடைய விடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க? அப்ப இந்த 3 நாட்கள், நாளைக்கு மாட்டு பொங்கல், நாளை கழிச்சு என்னது? அவ்வளவுதானா? 2 நாள் தானா? உழவர் பொங்கல் அப்படி வைக்கிறாங்களா? என்னமோ 3 நாள் இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, காணும் பொங்கல் ஏதோ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி அவங்க வைக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு மாட்டு பொங்கலா மாட தெய்வமா வணங்குறதுன்னு அர்த்தம். என்னது தெய்வம் வணங்குறதுக்கு அர்த்தம்? நீங்க அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் கண்சாடை காட்டுகிறவர் இல்ல, அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. புறஜாதியருடைய மார்க்கங்களை என்ன செய்யாதீர்கள், கற்றுக்கொள்ளாதீர்கள் போட்டிருக்குது. உங்களுக்கு பொங்கல் வச்சு சாப்பிடணுமா, மத்த நாள் வச்சு சாப்பிடுங்க. மக்களை போல செய்யாதீங்க. நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க விக்கிரகாராதனை பண்றீங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு கர்த்தர் என்ன பிரசன்ஸால நிரப்பணும், என்ன விடுதலையாக்கணும், என்ன சுகமாக்கணும், எப்படி கர்த்தர் தருவார்? உனக்கு ஏன் தோல்வி? நீங்க நிறைய வாழ்க்கையில தோல்வி என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் பாருங்க, ஆகான் சின்ன பாவம் தான், இச்சை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. அந்த இச்சை உனக்குள்ள இருக்குது. நீ பொங்கல் சாப்பிடணும், உனக்குள்ள என்ன உட்கார்ந்து இருக்குது? இச்சை உட்கார்ந்து இருக்குது. புறஜாதியுடைய மார்க்கத்தின்படி நீ வாழ்வா என்றால் நீ பாவம் செய்கிறாய். பாவம் செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ஸ் என் வீட்டுக்குள்ள இருக்கணும், இயேசுடைய பிரசன்ஸ் என் உள்ளத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் ஜெயம் தரணும், எப்படி தருவாருன்னு கேட்கிறேன். மற்றவங்களை போல விக்கிரக ஆராதனை பண்றீங்க. நீங்க டைரக்டா வணங்கல, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு ஒத்து ஊதுறீங்க. என்ன ஊதுறீங்க? கர்த்தர் ஒத்து ஊதுறத அங்கீகரிப்பாரா சொல்லுங்க? அங்கீகரிக்க முடியாதுங்க. நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. தாகான் அப்படித்தான் செஞ்சான். கர்த்தருக்கு கொஞ்சம் பொருள் தானே எடுத்து வச்சிருக்கிறோம், இதனால கர்த்தர் கண்சாடை விடுறோம். நம்ம ஆண்டவர் கண்சாடை விடுகிற தேவன் அல்ல. அதனால தோல்வி. அதுக்கடுத்து அவனை கல்லெறிஞ்சு கொண்டு அவன் குடும்பமே அழிக்கப்படுறத நம்ம பைபிள்ல பாக்குறோம். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்குள்ள ஒரு சின்ன பாவம் கூட இருக்கிறது யாரும் விரும்புறது இல்ல, ஏசப்பா விரும்புறது இல்ல. ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் ஆண்டவருக்கு உனக்கு இடையில என்ன உண்டாயிரும் தெரியுமா? கேட்பு உண்டாகும். அதனால அந்த பாவங்களை நீ அறிக்கையிட்டு அதை நீ விட்டுவிட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால் உன் பாவம் என்ன செய்யப்பட வேண்டும்?
கழுவப்படணும். அப்பதான் கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி உன் ஆவியிலே சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உன் ஆவியில ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன் ஆவியில விடுதலை, உன் ஆவியில நீ விடுதலை பெற்றால் நீ விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியும். உன் வாழ்க்கையில விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியலையா, உன்னால தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியலையா, அப்ப உன் வாழ்க்கையில ஏதோ ரகசிய பாவம் உள்ள உட்கார்ந்து இருக்கிற அர்த்தம். பாவம் இருக்குன்னு நீ கர்த்தர் அங்க இறங்க மாட்டாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர் கண்சாடை காட்டுகிற தேவன் அல்ல. அவர் விரும்புகிற, அவர் சொல்றது தெரியுமா, எனக்கேற்ற பரிசுத்தம். யாருக்கேற்ற பரிசுத்தம்? உன் பார்வைக்கு நீ பரிசுத்தமானது பரிசுத்தம் கிடையாதுங்க. தேவன் பார்வையில பரிசுத்தமானதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. நிறைய பேர் தங்கள் பார்வைக்கு பரிசுத்தமான இருக்கிறான், தங்கள் பார்வைக்கு நிறைய பேர் நீதிமான். தேவ பிள்ளையே, உன் பார்வைக்கு நீ கரெக்டா இருக்கனால கரெக்டா இருக்கணும் அர்த்தம் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நீ கரெக்டா இருக்கிறியா? நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் இந்த பைபிள் படி தான் என்ன செய்வார்? கேள்வி. பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை சிலருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். தாகனுக்குள்ள உட்கார்ந்து பொருளாசை. என்ன ஆசை? உலகத்து மக்களுக்கு உத்தரவாதம் தெரியாதீங்க. இது வரைக்கும் அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடுங்க. இங்க உட்கார்ந்துருக்க சிலர் அதை செஞ்சிருக்கீங்க. ஆண்டவர் அதில் நீ மன்னிப்பு கேட்கணும். இது பாவமாவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சிலர் கருக்கலைப்பு பாவத்தை செஞ்சிருக்கிறீங்க. கருக்கலைப்பு செய்தால் அது கொலைக்கு சமானம். சிலர் ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கீங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் சிலரை குறித்து சொல்லுகிறான், நீ பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்து. நீ அந்நிய பாஷை பேசுறது உண்மைதான், நீ ஆவியில நிரம்புறது போல நடக்கிறது உண்மைதான். ஆனா உன் வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் இருந்ததான அந்த ரட்சிப்பின் சந்தோஷமோ சமாதானமோ விடுதலையோ உன் வாழ்க்கையில கிடையாது. கர்த்தர் உன்னை நடத்தல, உன் மாம்சம் தான் உன்னை நடத்துது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமானால் நீ மனம் திரும்பு. இல்லைன்னா கூட்டத்துல வந்து அந்நிய பாஷை பேசிக்கலாம், கூட்டத்துல எல்லாம் பேசிக்கலாம். ஒண்ணு நடக்க போறதே, உங்களை நீங்களே ஏமாத்தாதீங்க. மனம் திரும்புங்கள். சங்கீதம் 32 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். ஆண்டவர் பாருங்க, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதினது. அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க முடியல. ஏன்னா அவன் 3 காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்திருந்தான். ஒன்று பாவம், இன்னொன்று மீறுதல், இன்னொன்று என்னது அக்கிரமம். 3ஐயும் செய்திருந்தான். மீறுதல் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க பதத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா பிரமாணத்தை மீறுதல். என்னது மீறுது? பிரமாணத்தை மீறுதல். பிரமாணம் என்ன? ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் வந்து ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், கீழ்ப்படியாம இருக்குது. சுருக்கமா சொல்ல போனா கீழ்ப்படியல, தெரிஞ்சே செய்யறது. எப்படி செய்யறது? ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னு சொன்னார். தெரிஞ்சுதான் நம்ம ஆண்கள் என்ன செய்யறாங்க? அதை சாப்பிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான். ஆதாம் என்ன செய்தானா? மீறுதலுக்கு உட்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மீறுதல் அப்படிங்கிறதுக்கு பிரமாணத்தை மீறுதல் என்று அர்த்தம். பாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா குறி தவறி தவறான வழியில் செல்வதுன்னு அர்த்தம். குறி தவறி எந்த வழியில செல்றது? தவறான வழியில போறது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் வைத்த வழி நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டவர் ஜீவ மரத்தின் கனியை கர்த்தர் வைத்திருந்தார், ஜீவ விருட்ச கனியை. அவர்கள் அதை புசித்திருந்தால் இயேசுவோடு கூட தேவனோடு கூட நித்தியமா சந்தோஷமா என்ன செய்திருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பாவம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? தவறான வழியில கால் எடுத்து வைக்கிறாங்க. தங்களுடைய வழியில நீங்க நிறைய வேலைகள்ல தேவ சித்தத்துக்கு மாறா நீங்க கால் எடுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? தேவ சித்தத்துக்கு மாறா நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இயேசுவே எனக்கு இதை செய்யணும் எப்படி செய்வாரு? இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலரை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஏன் விடுதலை இல்லை தெரியுமா? வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை தெரியுமா? நீ ஆதியில ஜெபம் பண்ணது போல உன்னால ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய சித்தத்துக்கு மாறாக வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க. சித்தத்துக்கு மாறா ஒண்ணு செஞ்சுட்டு ஏசப்பா எனக்கு விடுதலை தாரும், என்ன நிரப்பும், உங்க பாஸ்டர் வச்சு ஜெபம் பண்ணலாம், வேறவங்களை வச்சு ஜெபம் பண்ணலாம், யாரை வச்சு ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் மனம் மாறுகிற தெய்வன். அவர் சொன்னா சொன்னது செய்வார். அல்லேலூயா.
கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால். தாவீது வழி தவறினான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் நடக்குது பாவம். ஆண்டவர் அந்த காலத்திலே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம், யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? தூங்கிக்கிட்டு இருந்தார். தூங்கிக்கிட்டு இருந்தவரு கடைசியில தூக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உப்பரிக்கை மேல் சுத்தினார். அப்பதான் வழி தவறுகிறார். என்ன தவறுகிறார்? தேவ பிள்ளையே, உன்னை வழி தவற பண்ணுகிறதான செல்போன், பேஸ்புக், வாட்ஸ்அப், மற்றவங்களோட ஐக்கியத்தை குறித்து கவனமாயிரு. உன்னை வழி தவற பண்ணி பாவம் செய்ய வைப்பதை யாருடைய நோக்கம்? சாத்தானுடைய நோக்கம். ஆண்டவரிடத்துல சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக, நடக்கையின் மூலமாக செய்த பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை என்ன கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்கணும். 3 காரியத்தை நீங்க தேவனிடம் மன்னிப்பு கேட்டாதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன தர முடியும்? இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவரை நீ நிறைய வேலை துக்கப்படுத்தி இருக்கிற. இன்னைக்கு நீ கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தீனா இழந்து போன அபிஷேகத்தை உனக்கு தந்து நீ உன்னை வைத்திருந்த அந்த ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்ற. நீ இழந்து போன ஸ்தானம், நீ இழந்து போன உயர்வு, இழந்து போன அபிஷேகத்தில் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். அக்கிரமம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தவறான செயல் அல்லது தண்டனைக்கு தகுதி உள்ள குற்றம் என்று அர்த்தம். அக்கிரமம் என்ன அர்த்தங்க? தவறான செயல் அல்லது தண்டனைக்கு தகுதியுள்ள குற்றம் என்று அர்த்தம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிங்கள் பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 3 காரியம் போட்டு பாருங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். தேவ பிள்ளை தினமும் தேவன்ட்ட இந்த 3 காரியத்தை மன்னிப்பு கேட்கணும். விட வேண்டியது விட்டுறணும். அல்லேலூயா. வெறுக்க வேண்டியது வெறுக்கணும். ஓட வேண்டியது ஓடணும். அல்லேலூயா. 3 வகையான பாவங்கள் இருக்குது. 1 அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டிய பாவம். 2 வெறுக்க வேண்டிய பாவம். 3 ஓட வேண்டிய பாவம். அல்லேலூயா. அந்த ஸ்பாட்டை விட்டு என்ன செய்யணும்? உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிற அந்த நபரை விட்டு, அந்த பொருளை விட்டு நீ என்ன செய்யணும்? ஓடணும். ஓடுனேனா ஆவியில விடுதலை, ஆத்துமாவிலே சமாதானத்தை இன்றைக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், முந்தின தேவாலயத்தின் மகிமை பார்க்கணும், இந்த பிந்தின தேவாலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி, இன்னைக்கு நீ இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இழந்து போன சுகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். சத்துரு வாழ்க்கையில போராடுறான் தெரியுமா உங்களுக்கு? சிலருடைய வாழ்க்கையில பிசாசு போராடுகிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்ததுனால பிசாசு ஒண்ணு விட்டு போக மாட்டேங்கான். நீ இரவு நேரத்துல நிம்மதி இல்லாம வாழ்ற. ஏன் உன் வாழ்க்கையில அப்படி இருக்குது அப்படின்னா, நீ மனம் திரும்பாததுனாலே, பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடாதனாலே, என்னை துக்கப்படுத்தினதுனாலே உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு விடுவாய் என்றால், விட்டுவிட தீர்மானம் எடுத்து கிருபை கேட்பாய் என்றால், நான் இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை என்ன செய்யுங்க? இந்த சங்கீதம் 32ல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். இந்த சங்கீதக்காரன் பாருங்க என்ன செய்கிறான்? நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் என்ன செஞ்சுதான்? உங்க எலும்புல வியாதி வருது, பலவீனம் வருது அப்படின்னா நீங்க தேவனிடத்துல உண்மையா என்ன கேட்கலன்னு அர்த்தம். மன்னிப்பு தான் உண்மை. தெரியுதா? 2 வித உணர்வு இருக்குது. ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்று பாவ உணர்வு. குற்ற உணர்வை தருவது சாத்தான், பாவ உணர்வை தருவது தேவ ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குதா அல்லது பாவ உணர்வு இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்க பழகணும். எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? குற்ற உணர்வுங்கிறது, நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா இயேசு கிட்ட ஜெபிக்க விடாது. நீ எல்லாம் ஜெபம் பண்ணா இயேசு கேட்பாரா? நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கே. பாஸ்லாம் பரிசுத்தவான். அதனால சிலர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கை கூட கொடுக்க மாட்டாங்க. சிலர் என்கிட்ட நடக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும். மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க?
நிறைய பேருக்கு நினைப்பா பாஸ்டர் மட்டும் மகா பரிசுத்தமா, நம்மளாம் படுபாவி, நம்மளாம் என்ன பாவி, நம்மளாம் என்ன பாவி. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாலே எஸ்கேப்பை ஓடிக்கிறோம். சரியா கை கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாவத்தில் இருக்கிறவங்க சரியா கை கொடுக்க முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதான் இப்ப நம்ம கேள்வி. ஆண்டவரிடத்துல இந்த குற்ற உணர்வோடு இருந்தீங்கன்னா அது பிசாசு கொடுக்கிறது. அதை கடிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு பாவ உணர்வை தரும்படி ஜெபம் பண்ணுங்க. பாவ உணர்வு ஆவியானவர் கொடுத்தாருன்னா இயேசு கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகாத வரையிலும் கர்த்தர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. நமக்கு தேவை குற்ற உணர்வு அல்ல, நமக்கு தேவை என்னது? பாவ உணர்வு. இந்த செய்தியில ஆவியானவர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கல்ல, நீங்கள் மனம் திரும்புவதற்கு பாவ உணர்வை கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்ன உணர்வு? பாவ உணர்வு தான் இருக்கணும். தம்பி உன்னால ஜெபிக்க முடியலையா? சகோதரி உன்னால ஜெபிக்க முடியலையா? உன்னை விட்டு ஜெபம் பண்றது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுது, பைபிள் வாசிக்கிறது அப்படியே டிஸ்டர்ப் ஆக்குது அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன உணர்வு இருக்கு தெரியுமா? குற்ற உணர்வு இருக்குன்னு அர்த்தம். பிசாசு செய்யற தந்திரம் அது. யார் செய்யற தந்திரம்? அந்த பிசாசு உன்னை ஜெபிக்க விட மாட்டான், பைபிள் வாசிக்க விட மாட்டான், இயேசுவோட ஒப்புரவாக விட மாட்டான். நீ அப்படி அப்படி உன் உள்ளக்குள்ள குற்ற உணர்வு இருக்குன்னா தயவு செய்து சொல்றேன், தேவன்கிட்ட போய் முழங்கால் போடு. முழங்கால் போட்டு, ஆண்டவர் எனக்குள்ள நான் உன்னிடத்துல ஒப்புரவாக கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, பரிசுத்தமாக கூடாதபடி எனக்குள்ள இருக்கிற இந்த குற்ற உணர்வை என்ன செய்யும்? எடுத்து போட. எனக்கு பாவ உணர்வை தாரும். நான் எந்த காரியத்துல மனம் திரும்பும் நீங்க நினைக்கிறீங்களோ, ஆவியானவர் எனக்கு பாவ உணர்வை தாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. குற்ற உணர்வை கொடுக்கிற அசுத்தாவை கடிந்து ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 18:18 படி இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில நான் தேவனுக்காக எழும்பக்கூடாதபடி, பரிசுத்தமா வாழக்கூடாதபடி என்னை குற்றப்படுத்தி நான் தேவனுக்காக பரிசுத்தம். சாத்தான் சொல்லுவான், உன்னால பரிசுத்தம் வாழ முடியாது, உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் விழுந்து விழுந்து எந்திக்கிறாள். இந்த உணர்வை தருவது சாத்தான். விழுந்து விழுந்து எந்திக்கிறதா உன் லைஃப். உன்னால பரிசுத்தம் வாழ முடியாது, உன்னால அந்த கெட்ட சிந்தனை சிந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றது சாத்தான். அது குற்ற உணர்வு. இந்த உணர்வு வருதா? முழங்கால் போட்டுருங்க. ஏசப்பட்ட போய் சரண்டட் ஆயிருங்க. இயேசு கிட்ட உங்களுக்கு என்னென்ன தாட் வருதோ அதை ஏசப்பட்ட அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. என்னென்ன குண்டக மண்டக என்ன வந்தாலும் அது யாருக்கிட்ட அறிக்கை பண்ணணும்? ஏசப்பட்ட மட்டும்தான் அறிக்கை பண்ணணும். மற்றவங்கிட்ட அறிக்கை பண்ணிடக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிக்கை பண்ணிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் என்ன வந்தாலும் ஏசப்பட்ட பேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் வாலிப நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குண்டக மண்டக என்ன வந்தாலும் ஏசப்பா எனக்கு இப்படி எல்லாம் என்ன வருது, என் பாவத்தை என்ன செய்யும்? மன்னி. இது ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யும்? தாருன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படி ஜெயிக்கிறோம்னே தெரியாது, கர்த்தர் அந்த கிருபையை தருவார். அதுக்கடுத்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது, சவால் விட முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சேலஞ்ச் லைஃப், சேலஞ்ச் பண்ண முடியும். எந்த பாவத்தையும் இயேசுவுடைய கிருபையினால, ஆவியாருடைய பலத்தினால் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. யாருடைய பலத்தினாலங்க? ஆவியாருடைய பலத்தினால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியாத பாவம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தேவ பிள்ளைகளே, முதலாவது பாவத்தை என்ன செய்யுங்க? அறிக்கையிடுங்கள். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க முடியும். அதுல 10ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாசிங்கள் பார்க்கலாம். அங்கே சீரியா நாட்டு படைத்தளபதி நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவருக்கு குஷ்டரோகம். என்ன வியாதிங்க? குஷ்டரோகம். ஆனா இவனுக்கு இந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு அந்த நாட்கள் யாருமே கிடையாது. ஆனா இவன் வீட்டுல வந்து அடிமைப்பன் சொன்னா, எங்க நாட்டுல வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, எலிசா இருக்காரு, அவர்கிட்ட போனா இவருக்கு என்ன ஆயிரும்? சுகமாயிரும். உடனே அதே மாதிரி தேடி வருகிறார். தேடி வந்தோடனே இவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் தளபதி, அதனால அந்த பாஸ்டர், அந்த தீர்க்கதரிசி வந்து வெளியே வந்து என் மேல கையை வச்சு உனக்கு சுகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிடணும். போட்டுன்னு சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? சுகமாயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. சரிதானா? ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவன் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டு, நீ போய் அவங்ககிட்ட சொல்லுப்பா, இங்க இருக்கிற யோர்தான்ல 7 முறை என்ன செய்ய? ஸ்நானம் பண்ண, அப்பொழுது என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அவனுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? நிறைய பேரு ஏசப்பாட்டை எப்படி எதிர்பார்க்காங்க தெரியுமா? நீங்க எதிர்பார்த்தபடி இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் எதிர்பார்த்தபடிதான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் மேலே இருக்கு கோவம். பார்த்துருக்கீங்களா? நான் பாஸ்டர் வந்து இதை சொன்னா அப்படியே உழுந்து கேட்பாருன்னு பார்த்தா அவர் பிஸி ஆயிட்டு என்ன செஞ்சாரு? போயிட்டார் அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? ஆனா பாஸ்டருடைய நிலைமைகள்லாம் ரொம்ப கஷ்டம். பாஸ்டருடைய நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்குறீங்களா? சிரிக்கணும்னு சிரிக்கணும், அழுகிறவங்களோட அழுகணும், சரிதான், போகணுங்களோட என்ன செய்யணும்? போகலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, என்ன ஆகும்? பாஸ்டர் கேட்டீங்கன்னா தெரியும் அந்த கொடுமையை.
சரிதானா? சரி, கவனிங்க தேவ பிள்ளைங்க. இப்ப பாருங்க, இந்த நாகமன் எதிர்பார்த்ததுங்க அவர் வெளியே வந்து சுகமாக்கணும் அப்படின்னு. ஆனா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் டென்ஷன் ஆகி போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது உடன் வந்த வேலையாட்கள் சொல்றாங்க, என்னையா தளபதி தலைவரே, உமக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தை சொன்னா நீ அதை செய்திருப்பேன். என்ன காரியத்தை செய்ய சொன்னா? நம்ம ஆட்களை நீங்க பாருங்களேன், ரட்சிக்கப்படுறதுக்காக முள்ளு மேல நடடா, கல்லு மேல நடடா, காலு செப்பல் போடாம நடடா, 40 மாசத்துக்கு இல்லடா அப்படின்னா நம்ம ஆட்கள் ரெடியா இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இலவசமா ரட்சித்தார் அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன தர்றாரு? இலவசமா ரட்சிப்பு தர்றாரு. நீ அவர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு, இயேசுவே பாவத்தை மன்னிய, உள்ளத்துல வாரும், நீர் எனக்கா மரித்து உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவர் உள்ளத்துல வந்து பாவத்தை என்ன செஞ்சிருந்தாரு? மன்னிச்சிருந்தாரு. ஆனா இந்த ரட்சிப்பு யாருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நம்ம ஆட்கள் வந்து ஜோதியை பார்க்க எங்கெங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஜோதி யார் தெரியுமா? இயேசு மட்டும்தான். அவர் தான் சொன்னா நான் உலகத்துக்கு. இதெல்லாம் மக்கள் செய்யறாங்க. ஆனா இலவசமா இயேசு ரட்சிப்பை தர்றாருன்னா என்ன செய்ய முடியல, ஏத்துக்கிட. அதே மாதிரி இவனுங்க இப்ப வந்து அந்த எலிசா வந்து சொல்லி, நீ வந்து எனக்கு தட்சணையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் 1 கோடி ரூபாய் என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும், எனக்கு நிறைய பொருட்களை என்ன செய்ய வேண்டும், தங்கம் வைரம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சந்தோஷமா என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க, செஞ்சிருப்பாரு. ஆனா அவர் வேற ஒண்ணும் சொல்ல, எப்பா எங்க ஊர்ல யோர்தான் நதி இருக்குப்பா, அதுல போய் எத்தனை தடவை மூழ்கலாம்? 7 தடவை மூழ்கி எந்திரிப்பா, உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப இங்க இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவாய். இதைத்தான் ஆண்டவருடைய எதிர்பார்க்க. விட்டேனா நான் உன்னை சுகமாக்கிறேன். அல்லேலூயா. அவன் அந்த நாகமான் வந்து அந்த நதிக்குள்ள மூழ்கி 7 தடவை எந்திரிச்சாரு பாத்துங்க. அவருடைய குஷ்டரோகம் என்ன செஞ்சது? நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அங்க இருக்கிறவங்களை பார்த்து, உன் வாழ்க்கையில சின்ன பிள்ளையில இருந்து நீ செய்த பாவத்தினால் சில குஷ்டரோகம் உனக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. வெளியே பார்க்க நீ குஷ்டரோகி போல இல்லை, ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா நீ குஷ்டரோகி போலதான் இருக்கிற. நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை விசுவாசித்து, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும். நான் அந்த பாவத்தை விட்டுவிட தீர்மானிக்கிறேன், எனக்கு விடுதலை தார, நான் கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எதுக்கு என்ன செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்? கீழ்ப்படி. ஆண்டவர் வேற ஒன்று சொல்ல, நீ இருக்கிற இடத்துல இருந்து என்னை நோக்கி கூப்பிடுவீங்க. அல்லேலூயா. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன செய்யப்படுவீங்க? ஆண்டவர் சொல்கிற, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர், நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்து என்னை நோக்கி பார், என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் இந்த கூட்டத்தின் முடிவில் கர்த்தர் உன்னை சுகமாக்குறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. முதலாவது உங்க பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். இரண்டாவது ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசியுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுடைய வேலைக்கான வழியை திறக்கும். யாருடைய வேலைக்கான? தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஒரு வழி என்ன செய்யும்? திறக்கும். நம்பிக்கை திறக்காது. நம்பிக்கை என்பது வேற, விசுவாசம் என்பது வேற. விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்து இப்பொழுது இன்றைக்கு இந்த வேளையில எனக்கு அற்புதம் செய்வார், அதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது இயேசு என்றைக்கோ செய்வார். என்றைக்கோ இயேசு செய்கிறவல்ல. இந்த கூட்டத்தில் வந்திருக்கேல, இன்றைக்கு இயேசு உன்னை தொட விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய விசுவாசம் என்பது தேவனுடைய வேலைக்கான வழியை திறக்கும். அவிவிசுவாசம் என்பது அவருடைய பணிகள் செய்வதற்கு தடைக்கற்களாக மாறிவிடுகிறது. நமக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம் தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்ய தெரியுமா? தடை பண்ணுது. வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் அவர் கிரியை செய்யக்கூடாத இடம்னு சொல்லி ஒண்ணே கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு, நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, உனக்கு சமீபம் உன் வாயிலும் இருதயத்திலும் இருத்தலும் நீதி உண்டாக இருத்தல் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படும். நீ வாயை திறந்து சொல்லணும், ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். இப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை மாற்றி நீ வல்லமை உள்ளது நான் விசுவாசிக்கிறேன். என்ன செய்யற?
இப்ப என்ன சுகமாக்க நீர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். என் சரீரத்துல கட்டி இருக்குது, கர்த்தர் இப்ப கட்டி பிடிங்கி போடவர் வல்லமை உள்ளவர். வாழ்க்கையில தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? இன்றைக்கு இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர். அவங்களுக்கு சுகமாகல, இவங்களுக்கு சுகமாகல, அது அவங்களை விடுங்க. உங்களை இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் சொன்னாரு. நாகமானி குஷ்டரோகி அல்லாமல் எலிசா வாழ்ந்த நாட்கள் வேற யாரும் என்ன செய்யலையா? சுகமாகல. ஏன் சுகமாகல அப்படின்னா, இவன் ஒரு புறஜாதியன் கூட எலிசாவை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா யூதர்கள் யாரும் என்னத்தை பெற்றுக்கொள்ளல. What is the reason? என்ன காரணம்? இயேசுவால என்ன சுகமாக்க முடியும் சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை எந்த நிலைமையா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு இந்த டுடே தேவன் தம்முடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தில் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், நான் விசுவாசிக்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தம்மை பற்றி யுத்தம் இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அற்புதத்துக்கு தடையா இருப்பதே உன் அவிசுவாசம், உன்னுடைய வீணான சிந்தனைகள். எனக்கெல்லாம் அற்புதம் நடக்குமா இப்படி சிந்திக்காதீங்க. இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படின்னு சிந்திங்க. சிந்திச்சு அதை வாயை திறந்து என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவரை இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன்னு நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40 - 48 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நான் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ 12 வருடமாக தன் ஆஸ்திகள் எல்லாம் விட்டு விட்டாள். எல்லாத்தையும் வித்து வைத்தியர்களை பார்த்தாச்சு, பல வைத்தியரை பார்த்தாச்சு, ஒன்றும் சுகமாக்கல. ஆனால் அவள் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசு கிட்ட போனா கண்டிப்பா நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். அந்த நாட்கள்ல இப்படிப்பட்டவங்களை தீட்டு சொல்லி உலகமே ஒதுக்கும். அதன் மத்தியில தான் இயேசு ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது அவள் விசுவாசத்தோடு வந்து தன் உள்ளத்தில் இப்படி சொன்னான், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிய தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு, தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். பாருங்க, வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகனை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. உன் அவிசுவாசம் தான் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு தடையா என்ன செய்து நிக்குது. இன்னைக்கு நீ வாயை திறந்து நான் விசுவாசிக்கிறேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு விசுவாசமே என்னன்னு சொல்லி சிந்திக்காதீங்க, பேசாதீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது யாருடைய டியூட்டி? உங்க டியூட்டி. இப்ப ஆவியானவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசி. உன் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் அற்புதமா இருந்தாலும் இந்த செய்தி முடிவில் கர்த்தர் இன்றைக்கு இந்த டுடே தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். ஒரு 3 நாள் மீட்டிங் போயிருந்தேன். அந்த சபையில நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, ஏதோ பெரிய பெரிய ஊழியக்காரன் மூலமா எசப்பாடி அற்புதம் செய்கிறேன், என்னை கொண்டு நீ செய்ய எப்படிப்பட்டவரா இருக்கிறேன், நல்லவரா இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்ன தினமும் ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணினேன். நாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் முடிந்தது. நான் எதிர்பார்த்தபடி அற்புதம் நடக்கல. சனிக்கிழமை காலையில, சனிக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் 4 செக்ஷன் முடிந்து விட்டது. எதிர்பார்த்தபடி மிராக்கள் என்ன செய்யல, நடக்கல. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் விசுவாசித்தேன், ஆண்டவரே, நீர் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு மட்டுமல்ல என்னை கொண்டு செய்ய எப்படிப்பட்டவரா இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அற்புதம் செய்ய சொல்லி. சாத்தான் என் இடத்துல என்ன உதனா தெரியுமா, அது அவங்களை கொண்டு கர்த்தர் செய்வார், இவங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆனா உன் வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாரு. நான் சொன்னேன், ஏ சாத்தானே, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவங்க? அவர் நம்முடைய நீதியின்படி அற்புதம் செய்கிறவர், அவருடைய நீதியின்படி நமக்கு அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. உன் நீதியை பார்த்து இயேசு அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவருடைய நீதியை விசுவாசி. அவருடைய நீதி உன் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க போதுமானது. அல்லேலூயா. இயேசு உனக்காய் சிலுவையில் எல்லாமே என்ன செய்து விட்டார், செய்து முடித்து விட்டார். அவரிடத்தில் ஓடிவாங்க, அவரை விசுவாசிங்க, அவரை அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர் வந்து பாட்டு ஆராதனை நடத்தும் போது பின்னாடி வந்து உட்கார்றேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல என் கையில மைக்கு கொடுக்க போறாங்க. எனக்கு ஐயா ஆவியில தெளிவா உணர்ந்தது, சாத்தானே அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேனையா வந்து நிக்கிறது என்னால பார்க்க முடியுது. ஆனா சாத்தானை பத்தி சொன்னேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார், உன்னால் அதை ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டுதான் இந்த சின்ன தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தேன். முடிவில் ஜெபிக்க ஆரம்பித்தால் அது வரைக்கும் தேவனுடைய வல்லமை என்ன செஞ்சது, வெளிப்பட்டது. ஒரு சகோதரிக்கு கட்டி இருந்தது, கர்த்தர் அந்த நிலைமை நீக்கி விடுதலை தந்தார். கைகளை கட்டி கர்த்தரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டார்கள்.
தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஒன்ன நிரப்ப விரும்புகிறார். யாரையோ நிரப்புறதில்ல, என்ன கத்த நிரப்ப போகிறார். என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போகிறார். என் வாழ்க்கையில இயேசு மாற்றத்தை தர போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இந்த வார்த்தை யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? ஒரு தகப்பனார். அவனுடைய பையன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு, சின்ன பிள்ளையில இருந்து பிசாசு பிடிக்கப்பட்டு, ஊனையும் செவிடுமான ஆவியினால் பிடிக்கப்பட்டு, தீயை பார்த்தா தீக்குள்ள தண்ணீரும், தண்ணியை பார்த்தா தண்ணிக்குள்ள தண்ணீரும். மார்க் 9ஆம் அதிகாரம் 17 இருந்து நீங்க அதை வாசிக்க முடியும். அப்படி தள்ளப்பட்டு சீசன் ஜோம் பண்றாங்க. ஒரு அற்புதம் நடக்கல. இயேசு இறங்கி வந்தார். இயேசு இறங்கி வந்த பொழுது அவனை பார்த்து கேட்டான், இது எத்தனை வருஷம் இருக்கு? சின்ன பிள்ளையில இருந்து இருக்குது. அப்ப அவனை பார்த்து சொன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். உடனே அவன் சொன்னான், அவன்கிட்ட விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? ஏன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்து 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 அடிபட்டதுனால அவனால விசுவாசிக்க முடியல. ஒருவேளை நீங்களும் கூட இந்த இடத்துல, பசங்க நான் போகாத கூட்டமா, நான் பார்க்காத கன்வென்ஷன் மீட்டிங்கா, நான் பார்க்காத ஊழியக்காரரா, நான் எத்தனையோ தலையை கொடுத்துட்டேன் பஸ், ஒன்னு என்ன செய்யல நடக்கல பஸ். அதனால இங்க எனக்கு என்ன செய்யாது, நடக்காதுன்னு எண்ணத்தை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றதை மாத்திருங்க. அல்லேலூயா. ஒருவேளை அங்க நடக்காம இருக்கலாம், இங்க கர்த்தர் இன்றைக்கு வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல கர்த்தர் மாற்றத்தை தர விரும்புகிறார். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு. அவன் அர்த்தம் சொன்னான், என்ன விசுவாசிக்கலாம் என்ன செய்யல முடியல, ஆயிரம் என் அவிசுவாசி நீங்கும்படி என்ன செய்யும், உதவி செய்யணும். கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான். இயேசு அவன் மேல் கிருபை வைத்து அந்த அசுத்தாவை கடிந்து கொண்டார். பல வருடங்கள் அலக்கழித்த அசுத்தாவி, ஊமையின் செவிடுமான ஆவி அவனை விட்டு விலகினது. கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா உங்களால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. என்ன செய்ய முடியல? அது செவிடாவி. சரிதானா? சிலர் துதிக்கன்னு ஆசைப்படுறீங்க, ஆனா துதிக்க முடியல. அது என்ன ஆவி தெரியுமா? ஓம் ஆவி. இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. இன்னைக்கு நீ விசுவாசிப்பாய் என்றால் இதை கர்த்தர் நீக்கி உன்னை துதியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமே சொல்லுகிறார், இது வரைக்கும் கர்த்தர் உன்னை பயன்படுத்துறத காட்டிலும் கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை பயன்படுத்த போகிறார். நீ அதை விசுவாசிப்பாய் என்றால் மகிமையை பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிப்போம் என்றால் அற்பமான மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்? அற்பமான மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்கிறார். தாவீது ஒரு சின்ன பையன், கோலியாத் 40 நாள் பயன்படுத்திக் கொண்டான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கோலியாத் 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய சேனைக்கே சவால் கொடுக்கிறான். ஆனா இவனும் சிங்கிள் மனிதன். இவனும் எப்படிப்பட்ட மனிதங்க? பெரிய சேனையே அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்குது. ஆனா சிங்கிள் மனிதன் அவன் பக்கத்துல யெகோவா தேவனை நிறுத்தி பார்த்தான். இவன் பொடியன் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பல ஆண்டுகள் சில பிரச்சனை உன் வாழ்க்கையில சவால் பண்ணலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன் பக்கத்துல அந்த பிரச்சனை பக்கத்துல இயேசுவன் பாடிட்டார். உன் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன செய்ய வேண்டும்? கோலியாத்தை பார்த்து பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும்? டேய், நான் எந்த நாமத்துல வர்றேன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வர்றேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு இஸ்ரவேல்ல தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? நீ இன்னைக்கு சொல்லணும். சாத்தா இப்ப உள்ளத்துல சொல்லுவான், அதெல்லாம் பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் உனக்கு ஒண்ணு என்ன செய்யாது, நடக்காது. என்னது இது சொல்றது? யாரு? பிசாசு. இன்னைக்கு டே பிசாசே, இன்னைக்கு எனக்கு மிராக்கிள் நடக்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வல்லமைய வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? வெளிப்படுத்த போறார். இத்தனை ஆண்டுகளாக நீ என்னை பயன்படுத்தி கொண்டு கோலியாத்தே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையின் மூலமா என்ன செய்ய போகிறார்? வெளிப்படுத்த போகிறார். அற்பமான கல்லை கொண்டு அசாதாரணமான காரியத்தை தாவீது மூலம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில செய்ய போறேன். இந்த மலையை பார்த்து சந்தேகப்படாமல் அப்பாலே போய் என்று சொன்னார். அப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பல ஆண்டுகளாக உங்க வாழ்க்கையில சவால் விட்டு கொண்டிருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இடிந்து விடுது. இன்னைக்கு கர்த்தர் அதை நிர்மூலமாக்குகிறார்.
இன்னைக்கு கர்த்தர் அதன் மேல் உனக்கு ஜெயத்தை தருகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறத பார்க்க போறீங்க. எனக்கு இயேசு அற்புதம் செய்ய போறார். எல்லாரும் இருதயத்துல கை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இயேசு அற்புதம் செய்ய போறார். நான் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். வாய்த்தல் சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க, வாசிங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தேகப்படாம நீ விசுவாசிப்பான்னு அர்த்தம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதா இருக்கும் போது வாக்கு பண்ணினார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யலன்னா நிறைவேறல. என்ன செய்யல? நிறைவேறல. 85 வயசாகி போச்சு. பாட்டியம்மா மலடின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவள் அழைக்கப்படும் போது அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலாம்? மலடி என்று 13ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனத்துல பாத்தீங்கன்னா சாராலும் மலடியா இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல தான் கர்த்தர் அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும் ஆசீர்வதிக்கும் பேரை பெருமைப்படுத்த அழைத்தார். ஆனா இப்ப 85 வயசாகி போச்சு. 75 அழைச்சார், 85 வயசாகி போச்சு. ஒன்னும் நடக்கல. உன்னை ஆகார கல்யாணம் முடிச்சு இஸ்மவேலை பெத்தெடுத்தோட ஒரு சாட்டிஸ்ஃபைடு. உன் வாழ்க்கையில கூட நீ சிலர் சாட்டிஸ்ஃபைடோட இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொடுத்து வைத்திருக்க திட்டம் அது கிடையாது. உன்னை கொடுத்து நான் வைத்திருக்க திட்டம் இதை கண்ணு மேலான திட்டம் சொல்றேன். அல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் பலிகள் என் பலிகளும் அல்ல. உன் பலிகளை பார்க்கல, என் பலிகளும். உன் நினைவுகளை பார்க்கல. ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல சிலரை கர்த்தர் உள்ளங்கள் எல்லாம் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் கும்பா இருக்கிறது. நான் உன்னை உயர்த்த போகிறேன். நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். நீ பரவி போகிற ஆறை போல நீ இந்த ஆண்டு பெருகுவா என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, விசுவாசி. என்ன செய்ய? ஆபிரகாமுக்கு 99 வயசு, 100 வயசு, கிட்டத்தட்ட எத்தனை வயசு ஆயிப்போச்சு? 100 வயசு. ஆண்டவர் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு சொன்னதை நீ மறந்தா கூட நான் நிறைவேற்றுவேன். இந்த இடத்துல இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிக்கப்பட்ட நாள்ல உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நாள்ல நான் உன்னை கொண்டு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அதை நடக்கிறதுக்கு எந்த சான்சஸுமே உனக்கு இல்லை. நீ சோர்ந்து போய் ஏதோ 10ஓட 11 வாழ்ந்துருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். உன் வாழ்க்கையில் நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் உன்னை நற்கிரியை செய்ய தொடங்கி விட்டேன். இனி என் வார்த்தை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அது தாமதிப்புதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். என்ன செய்யுங்க? ஆபிரகாமும் சாராலும் விசுவாசித்தார்கள். கர்த்தர் அந்த ஆண்டிலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நான் நிறைவேற போகுது. நீ சந்தேகப்படாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கனிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வாழ்க்கையில முதல்ல நான் பெரிய காரியம் செய்ய போறேன். இரண்டாவது ஒன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை பயன்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க கர்த்தர் செய்வார் அப்படின்னு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர்ந்து செய்கிறார். இந்த ஆண்டு ஆண்டவர் சிலருக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துகிற ஆண்டு, நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். இது வரைக்கும் நீ என்னை பின்பற்றி வந்தாய் அல்லவா? நீ உத்தமமாய் என்னை பின்பற்றினா நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன். பிரபுக்களோடு நான் அமர்படி செய்ய போகிறேன். ஆனால் நீ விசுவாசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். என்றைக்குங்க? இன்றைக்கு. ஆண்டவர் 2 குருடர்கள் பாத்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப இயேசு அவங்களை கூப்பிடுவாரு, நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? நாங்க பார்வையிடணும். ஆண்டவர் அவங்களை பார்த்து முதல் கேள்வி வைப்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கலாம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன தேவை இருக்கலாம், என்ன நெருக்கம் இருக்கலாம், ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது இதை செய்ய எனக்கு வல்லமை. நல்லா கவனிக்கணும். அவங்க அது வரைக்கும் ஜெபமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவங்க விசுவாசத்தை அறிக்கையிடணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தார். எதை எதிர்பார்த்தாருங்க? நீ இது வரைக்கும் ஒருவேளை ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறாரு, ஜெபம் பண்ணிட்ட உண்மைதான்,
இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன், வாயை திறந்து அறிக்கைட்டேன்னா இன்றைக்கு இந்த டுடே உன் கண்களை கத்த திறப்பா. உன்னை சுற்றி இருக்கிற வனாந்தரத்துல கத்த ஆறுகளை உண்டாக்குறத பார்ப்பேன். உன்னை சுத்தி தான் தண்ணி இருக்குது, உன்னை சுத்தி தான் ஆசீர்வாதம் இருக்குது, உன்னை சுத்தி தான் உயர்வு இருக்குங்க. உன் கண்ணை திறந்து கத்துறதுல பெருகப்பட்டதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளை எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? முதலாவது பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள், அப்பொழுது இயேசு உங்களை சுகமாக்குவார். இரண்டாவது விசுவாசியுங்கள், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மூன்றாவது ஜெபியுங்கள், இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். வாசிங்கள் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 24 முதல்ல வாசிங்க. 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப 14ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போகிறார். ஃபைனல் டே வந்து விட்டது, ஃபைனல் காலத்துல வந்து விட்டார். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து அப்படி சொல்லல, நீங்க நாமத்துல இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கலன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு போகும் வரையிலும் எல்லாரும் பிதாவின் நாமத்துல தான் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. எந்த நாமத்துல ஜெபம் பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் யெகோவா தேவன்ட்ட தான் ஜெபம் பண்ணாங்க. அது யெகோவா தேவன்ட்ட யெகோவா பேர்ல தான் ஜெபம் பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் உரிமையோடு ஜெபம் பண்ண முடியாது. தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் தான் அதுல முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள். அவங்க தான் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் உரிமையோடு தேவன்ட்ட ஜெபம் பண்ணி என்ன செய்ய முடியும்னா தேவனுடைய வழிநடத்தலையும் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்காக மரித்து பரலோகத்துக்கு என்ன செய்ய போறேன்? உயிரோடு இருந்து பரலோகம் போக போறேன். இப்ப நீ எந்த நாமத்துல என்ன கேட்கலாம்? பிதா கிட்ட கேட்டீங்கன்னா, என் நாமத்துல கேட்ட நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கன்ஃபார்மா நிறைவேறும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சீசர்களை பத்தி சொன்னார், இப்ப இது வரைக்கும் யெகோவா தேவனுடைய நாமத்துல கேட்ட, இப்ப எந்த நாமத்துல கேளு? என் நாமத்துல நீ என்ன கேட்கணும்? இயேசுவின் நாமத்துல. நல்லா கவனிக்கணும். சிலர் கடவுள் நாமத்துல கேட்கிறாங்க. கடவுள் நாமத்துல கேட்கலாம் ஒரு அற்புதம் என்ன செய்யாது? கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆசிரியர் பாஸ்டர் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு அதெல்லாம் செய்யுங்கன்னு எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஆனா அந்த அட்ரஸை கரெக்டா நீங்க பின்னாடி வந்து என் அட்ரஸை போட்டு என்ன செய்யணும்? அனுப்பணும். ஆனா அட்ரஸை போடல அப்படின்னா எனக்கு வருமா? ஆனா நீங்க என்ன எழுதினாலும் அதனால எந்த பிரயோஜனமும். இது போலதான் கடவுள் நாமத்துல ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணு என்ன செய்யாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல யெகோவா நாமத்துல அவங்க ஜெபம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் நாமத்துல நீ ஜெபித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கடவுள் நாமத்துல கேட்டினா ஒண்ணுமே என்ன செய்யாது. நீ என்ன கூப்பாடு போடலாம், என்ன பாஸ்டிங் இருக்கலாம், நான் கடவுளை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படலைங்க. அப்ப நல்லா கவனிங்க. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், கடவுளை நம்புறேன், கடவுளை நம்பி சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், யெகோவா தேவனை நம்புறேன், எலோஹிம் தேவனை நம்புறேன், ஒரிஜினல் பேரை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்காது. இதைத்தான் இயேசு சொன்னார், நீங்க நாமத்துல இன்னும் ஒண்ணு என்ன செய்யலப்பா கேட்கல, இன்று இருந்து நான் உங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்குறேன். என்ன தெரியுமா? என் நாமத்துல நீ பிதா கிட்ட எது கேட்டாலும் உனக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். இன்றைக்கு இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தில் நீ எதை காட்டாலும் என் சித்தத்தின்படி நீ கேட்பா என்றால் அதை கண்டிப்பா இன்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. என்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லாசரு இறந்து போனான். மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு சின்ன ஃபேமிலி. அவன் இறந்து 4 நாள் ஆச்சு. இப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். உடனே மார்த்தாள் இயேசு கிட்ட வருகிறாள்.
இயேசுகிட்ட வந்து நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரித்திருக்க மாட்டான். உடனே இயேசு சொன்னார், எப்ப என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோட என்ன செய்வான், எழும்புவான்னு சொல்லி இயேசு சொன்னார். ஆனா அவன் சொன்னா கடைசி உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு இருக்குது, அதுல நான் என்ன செய்வேன், என் சகோதரன் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லி நம்பினான். நல்லா கவனிக்கணும், மார்த்தாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை, ஆனால் மரியாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. மரியாள் வந்தாள், இயேசு கிட்ட அழுதார் பாருங்க. அவள் செய்தது விசுவாச ஜெபம், மார்த்தாள் செய்தது நம்பிக்கை ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை என்ன செய்யறாங்க தெரியுமா, நம்புறாங்க. நம்புறவங்களுக்கு இயேசு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து நிகழ்காலத்தை பத்தி பேசிக்கிறேன், எப்பா நீ விசுவாசித்தனா இன்னைக்கு நான் என்ன செய்வேன், அற்புதம் செய்வேன் மார்த்தாள்கிட்ட பேசிக்கிட்டு. ஆனா மார்த்தாளுக்கு இயேசு மேல என்ன இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருந்துச்சு. அவள் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன தரல, பதில் தரல. ஆனா மரியாள் பேசுறத பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். அவள் விட்டு அந்த கண்ணீருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, விசுவாச ஜெபம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனாலதான் உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, அவனை எங்கப்பா வச்சிருக்கீங்க. இயேசு ஏதாவது மரியாள்கிட்ட பேசினாரா, மார்த்தாள்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா மரியாள்கிட்ட எந்த பேச்சும் பேசல. ஏன் தெரியுமா, மரியாளுக்கு இயேசுவின் மேல என்ன இருந்தது தெரியுமா, விசுவாசம் இருந்தது. உடனே இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு வர்றாரு. 38ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வந்த உடனே அந்த கல்லை புரட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மார்த்தாள் சொல்றாரு, 4 நாள் ஆச்சு. மரியாளுக்கு என்ன இல்ல, மார்த்தாளுக்கு என்ன இல்ல, விசுவாசம் கிடையாது. என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. சிலர் ஜெபம் பண்றாங்க, ஆனா நிறைய பேருக்கு இயேசுவின் மேல என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது, ஹலோ, நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் இயேசு சொல்லல. நம்பிக்கை என்பது வருங்காலத்துக்குரியது, விசுவாசம் என்பது நிகழ்காலத்துக்குரியது. மரியாள்கிட்ட இயேசு எந்த கேள்வியும் கேட்கல, ஆனா மார்த்தாள்கிட்ட பல கேள்வி இயேசு கேட்டார். இப்ப பல மணிக்கு இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்றார், ஏமா நீ விசுவாசித்தான தேவனுடைய மகிமையை காண்பா, இந்த ஏற்கனவே நான் உனக்கு சொல்லவில்லையா. ஏன்னா மரியாளால விசுவாசிக்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், மார்த்தாளால விசுவாசிக்க முடியல, ஆனா மரியாள் விசுவாசித்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், ஒருவேளை உன் வாழ்க்கை 4 நாளாகி நாரி போயிருக்கலாம். எல்லாரும் உன்னை கைவிட்டுக்கலாம், டாக்டர் கைவிட்டுக்கலாம், சூழ்நிலை கைவிட்டுக்கலாம், அப்பா அம்மா கைவிட்டுக்கலாம், சொந்த பந்தம் கைவிட்டுக்கலாம், ஏன் ஒன்னனையே நீ கைவிட்டுருக்கலாம். சில தங்களே என்ன செய்யறாங்க, கைவிட்டுருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தேனா நான் மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினது போல உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரத்தை இன்றைக்கு நான் உயிரோடு எழுப்புவேன். இன்றைக்கு நாவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல யார் யார் சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு நீ இழந்து போன அபிஷேகத்தை தர விரும்புறேன் கர்த்தர் சொன்னார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உலர்ந்த பள்ளத்தாக்கள் நடுவிலே கொண்டு போனார். அங்கே எலும்புகள் எல்லாம் அப்படியே சிதறி போய் கிடக்குது. அப்ப ஆவியானவர் சொன்னார், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டார். அவரு ரொம்ப டெக்னிக்கலா தள்ளிச்சிட்டாரு, இது நமக்கு தெரியாது, உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் நேக்க என்ன செஞ்சாலும் ஒதுங்கிட்டார். ஆனா ஆண்டவர் சொன்னார், இதை பார்த்து என்ன செய்ப்பா, தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்பினார். அவைகள் மகா பெரிய சேனைகளாக என்ன செய்து அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் சொன்னாரு, இது வரைக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் நம்பிக்கை இல்லாம முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையில அதுல பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் அற்புதம் செய்யும்.